ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா மழையெல்லாம் நிறையா பெஞ்சோனையும் இந்த ஒரு பாரு எவ்வளோ பறக்குது பாருங்கள் பட்டாம்பூச்சிங்களா. ஐயோ இவ்வளோ இருக்குது, ஒரே செடியில் நிறையா பட்டாம்பூச்சி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது தெரியுதா என்னன்னு தெரியலை. இது ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இங்கே அவ்வளோ பட்டாம்பூச்சிங்க ஒரே செடியில் இருந்துச்சு. இது பறந்து போகுமா? பறந்துருச்சு. நல்லாயிருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்கள் அதே மாதிரி நிறையா இருக்குது. அந்தளவுக்கு பறக்காமல் இருங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ். பறந்துருச்சு. இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது, அதுவும் பறந்துருச்சு. நிறையா மாதிரி செடிகளில் வந்து மழை பெஞ்சனால நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கு. பார்க்க அழகாக இருக்குது. அழகாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் போகும்போது ஒரே மொத்தமாக பறக்கும்போது அப்படி இந்த கிராஃபிக்ஸில் பார்ப்போம்ல, அந்த நிறையா பட்டாம்பூச்சி நம்ம மேலே உட்கார்ற மாதிரி டக்கு டக்குன்னு பறக்கிற மாதிரி, அது மாதிரி நல்லா இருக்குது. பாருங்கள் இங்கே ஒன்று உட்காந்துருக்கு, அதுவும் பறந்துருச்சு. உட்கார போதா நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, இது என்ன சேனலு, அதாவது ஒன்றை மட்டும் போடு, எல்லாத்தையும் எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு வந்து எல்லாத்தையும் போட வேண்டியதான். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். யார் என்ன சொன்னால் என்ன, அந்த மாதிரி என்னமோ இது எனக்கு அழகாக தெரிஞ்சு நீங்களும் பாருங்கள் அப்படின்றதுக்காண்டி தான் எடுத்து காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இது போடணும் இது போடக்கூடாதுலாம் அப்படிலாம் இல்லை. நல்ல விஷயந்தான். நான் ஒன்றும் கெட்டதை ஒன்றும் காமிக்கலை. நல்லா இருக்குது. இந்த கிராஃபிக்ஸில் வர மாதிரி கேப்கட்டில் கூட இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு அப்படியே சொல்லிட்டு போங்க. ஒரு சேனலில் ஒரு வீடியோ தான் போடணுமா, அது ரிலேட்டடாக மட்டும்தான் போடணுமா, மற்றபடி எதுவும் போடக்கூடாதா அப்படின்னு ஒரு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லூசுத்தனமாக இருந்தால் திட்டிட்டு வேணால் போங்க. நான் படித்து மாற்றிக்கிறேனே.